குட் மார்னிங் மக்களே. காலையில் எப்பவும் போல் நம்மளோட தோட்டத்துக்கு வந்துட்டோம். முதல் வேலையை வந்து நம்மளோட செண்டுமல்லி அறுவடை தான். ஏன்னா மாசி பச்சை நேற்று சாயந்தரமே கொஞ்சம் சீக்கிரம் நிறைய அறுத்து வச்சிட்டோமா, அதனால் இன்றைக்கி முதல்ல செண்டு பூவை அறுத்துட்டு அதுக்கப்புறமா மாசி பச்சை அறுக்க போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். நானும் மதுரக்காரன் தான்டா. அதில் 10 கிலோ, அந்த ஆரஞ்சு 10 கிலோ அறுத்துக்கலாம். பூ வளர்ந்துருச்சு, ஆனால் சின்ன சின்ன பூவாக தெரியுது. பூ பெருக்க மாட்டேது. இது கடைசி பூ எப்படி இருக்குது, அது தலைப்பூவே அப்படி தான் இருக்குது. இது நல்லா வளர்ந்துருக்குல்ல. சரி அறுத்து வாங்க போல இட்டிக்கிறேன். ஆளுக்கு ஒரு மடி நானும் அம்மாவும் அறுத்து போட்டோம். அதுக்கப்புறமா அம்மா இன்னொரு மடி அறுக்க சொல்லிட்டு நான் இந்த மாசி பச்சையெல்லாம் வெட்டி ஒதுங்க வைக்கலாம் அப்படின்ட்டு இங்கே க்ளீன் பண்ண வந்துட்டேன். மொத்தம் நம்ம தோட்டத்துலேருந்து கொண்டு வந்தது, அப்புறம் ஆல்ரெடி நம்ம ஈவினிங் அறுத்து வச்சுருந்தது, அதை எல்லாமே கட் பண்ணி க்ளீன் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். நான் அது தூரில் வந்து கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்குமா, அது பூரா நம்ம வெட்டி க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்ம இதை வெட்டி முடிக்கிறதுக்குள்ள அம்மா வந்து இன்னொரு மடி போட்டுருவாங்க. ஒரு 10 15 கிலோ வரைக்கும் செண்டுமல்லி இருக்குன்னு நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். அதை வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு குடத்தில் தண்ணி கொண்டு வந்து அதை ஃபுல்லாக தொளிச்சு விட்டு அப்படியே சாக்கில் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எவ்வளோ மாசி பச்சைக்கு தண்ணி நிறையா கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கொலை வந்து பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஒரு மூட்டையும் 100 முடி நம்ம எப்போயுமே கணக்கு பண்ணி அடுக்குவோம். அதனால் இன்றைக்கி ஒரு மூட்டையில் 100 முடி, இன்னொரு மூட்டையில் 60 முடி, அப்புறம் ஒரு 30 முடி வந்து நம்ம போகிற வழியிலே ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போனோம். ஒரு கடை, நம்ம கஸ்டமரோட கடை போகிற வழியிலே இருக்குது. அதனால் இதை எல்லாமே தனித்தனியாக அடுக்கி வச்சுட்டு நம்ம அதை அப்படியே வண்டியில் பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். நான் இதெல்லாம் அடிக்க முடிக்கிற கேப்பில் அம்மாவும் அங்கே அறுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ அங்கே வர கேப்பில் நான் போய் இதெல்லாமே வண்டியில் லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக வந்து இந்த வேலையெல்லாம் முடித்து நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 6:45 கிட்ட ஆயிடுச்சு. நான் வண்டியில் போய் மாசி பச்சையை லோட் பண்ண அம்மா வந்து அங்கேருந்து செண்டு பூவை கொண்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே வண்டியில் ஒரே இதை அடுக்கி நம்ம பைக்கு வந்து கிட்டத்தட்ட லோடு வண்டி மாதிரி தான், எவ்வளோ வெயிட்டு போட்டு இழுத்துன்னு இருக்க வேண்டியதுதான். இதை ஃபுல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு 6:45 கரெக்டாக இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஒரு 7:15 நம்ம மார்க்கெட்டு போய் ரீச் ஆகிடலாம். இங்கே அப்படியே மார்க்கெட்டு கிளம்பினோடனே அம்மாவும் அங்கே நம்மளோட வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. போய் சாப்பாடு இப்போல்லாம் ரெடி பண்ணிட்டு இன்றைக்கி களை எடுக்க ஆள் வராங்க, அவங்க கூட வரேங்க. இப்போ சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் டல்லு தான். செண்டு பூலாம் நிறையா வந்திருக்கு பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் சேல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதாவது நம்மளோட செண்டு பூவும் மாசி பச்சையும் மற்ற பூலாம் கொஞ்சம் நல்லா தான் சேல்ஸ் ஆச்சு. ஏன் அப்படின்னா நேற்று வந்து எல்லாமே டிமாண்டாக போனதால் இன்றைக்கி வழக்கம் போல் மார்க்கெட்டுக்கு செண்டுமல்லியாக இருக்கட்டும், மாசி பச்சையாக இருக்கட்டும் எல்லாமே சேர்ந்து வந்துடுச்சு. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து ஆர்டர் இருக்கிறதுனால நம்ம ஆர்டர் கலவை மட்டும் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஒரு 190 மணிக்கிட்ட செண்டுப்பூ வந்து நம்மளே ஒரு 11 கிலோ இருந்துச்சு 50 ரூபா விலைக்கு. ஸோ அதனால் அதை ஃபுல்லாமே சேல்ஸ் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நம்ம வந்து எலக்ட்ரிக் பைக் தான் வச்சுருக்கோமா. ஸோ அது வந்துட்டு ஃபுல்லாக சென்சார் தான். அந்த சைடு ஸ்டாண்ட் வந்து நான் எப்படியோ அது கொஞ்சம் 2-3 நாளாகவே கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு அதை எடுக்கிறதுக்கு. அதை நான் குண்டக்கா மிதிச்சதில் அந்த சென்சாருக்கு ஒரு சின்ன பட்டை மாதிரி இருக்குது, அந்த பட்டை வந்து உடஞ்சிருச்சு. அதனால் நம்ம சைட் ஸ்டாண்டை எடுத்தாலும் எடுக்காத மாதிரி அங்கே காமிச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை போய் சரி பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி எங்கள் உஸ்லாமட்டில் 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. 9 மணிக்கு தான் அந்த வேலை இ-பைக் கடைக்காரங்க வந்தாங்க. வந்து அதை சும்மா ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை, அந்த பட்டையை கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 வயர் வருது, அதில் 2 வயரை ஜாயின் பண்ணோன்னா அந்த சிக்னல் போயிடுது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் அந்த சென்சார் காலியாகிடுது, நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து ஒரு 100 ரூபா கொடுத்தேன் செலவுக்கு. உஸ்லாம்பட்டிக்குள்ளே நான் பார்த்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு காலங்கத்தால் வேலை அவர் வந்துட்டு 20 ரூபா கொடுப்பா போதும் அப்படின்ட்டாப்புல. அப்புறம் நான் 50 ரூபா வச்சுக்கினேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னா இல்லைக்கு நம்ம அதை எடுக்கலைன்னா நம்ம வேலையே இங்கே கெட்டு போயிருக்கேன், எல்லா வேலையும் காலியாகிருக்கேன். ப்ளஸ் வந்து அது சர்வீஸும் யாரும் அவ்வளோவா பண்ண மாட்டாங்க. அதனால் ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ 9:30 தான் நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நம்மளோட மாசி பச்சைக்கு வந்து உரம் போட்டு தட்டி விட்டு தண்ணியை பாய்ச்சுவோம். உரம் போட அம்மா ஒரு பக்கமாக தட்டிகிட்டே வந்துட்டாங்க. இது அப்படியே விட்டோம்னா செடிகளாக அழுகி போயிடும். தட்டி முடிச்சுட்டு அப்படியே தண்ணியை ஓட்டி விட ஆரம்பிச்சாச்சு. தண்ணி ஃபுல்லாக பாஞ்சிருச்சு. நம்மளோட செண்டுமல்லி தோட்டத்துக்கு வந்து களை எடுத்துகிட்ருக்காங்க 5 பேர், அம்மாவோட 6 பேர் எடுத்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து 11 மணி நம்ம டீயோட வாங்கி கொடுக்கணும். இப்போ 10:30 ஆயிடுச்சா, நம்ம இப்போ கரெக்டாக போய் கடையில் போய் பார்சல் வாங்கிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்குது. அப்புறமா ஈவினிங் வந்து வேலைகளை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நம்மளுக்கு எப்பவுமே ரெஸ்ட் டைம் தான்.
அதுக்கப்புறம் வந்து எதாவது தண்ணி பாய்ச்சல் இருந்தால் தண்ணியை பாய்ச்சிட்டு அப்படியே மாசி பச்சை அறுக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, வாங்க முதல்ல டீ கடைக்கு போய் கல் எடுக்கிற ஆளுகளுக்கு டீ வடை வாங்கிட்டு வந்துடும். டீ வடையை கொடுத்துட்டு நான் அப்படியே வீட்டுக்கு வந்து ரெஸ்ட்டை போட்டுட்டேன். அதுக்கப்புறமா 3 மணிக்கு தான் நம்மளோட இன்னொரு செண்டுமல்லி தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்ச போகிறோம். நாளைக்கு காலையில் வந்து இந்த செண்டு பூ ஃபுல்லாக நம்ம அறுவடை பண்ணேன். கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு, அதனால் இப்போ தண்ணி பாய்ச்சிட்ருக்கோம். இப்போ தண்ணி பாய்ச்சிட்டோம்னா நம்மளுக்கு காலையில் அறுக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா பூலாம் கொஞ்சம் வாடி போய் நம்ம மார்க்கெட்டில் போய் போட்டோம்னா கொஞ்சம் கொலைய பூ மாதிரி இருக்கும். தண்ணி பாய்ச்சி பார்த்தோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு 4 மணிக்கெலாம் தண்ணி பாய்ஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் நம்மளோட ஈவினிங் ரொட்டீன் வந்து மாசி பச்சை அறுவடை பண்ணுறது தான். ஸோ அந்த வேலைக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 100 முடி இங்கே அறுத்துட்டு நம்ம மிச்சம் இருக்கிறத காலையில் தான் அறுக்க போகிறோம். அறுத்த முடி எல்லாமே தண்ணி தெளித்து ஃபுல்லாக அடுக்கி பக்கத்துலேயே ஒரு தார்பாய் வச்சுருக்கோம். அதை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்னா நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்காக கட் பண்ணி போட்டு வச்சுருந்தது அள்ளி போடாமல் இருந்துச்சு. அதையும் அள்ளி போட்டுட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.